கரடி வந்தா நேரடி விட்டுருவோம். பெரிய சிங்கம் வந்தா பங்கம் பண்ணிடுவோம். புலி வந்தா நாய் புலி வந்தா இந்த கம்புல இந்த கம்புல தாத்தா இப்படி புது துணியை கட்ட மாட்டேன். பழைய துணியை கட்டி இதுல மண்ணெண்ணெய் ஊத்தி தீய பொறுத்திடுவேன். புலி அங்க வருதுன்னு வைங்க. சரி, இந்த கம்ப நீட்டு சொல்லுவேன். புலி தீ ஓடிரு, புலி தீ ஓடிரு, புலி தீ ஓடிரு. அடே நீ பெரிய கெட்டிக்காரன். ஏண்டா ஒரு புலி வேணு குத்தி வந்தேன்னா பெரிய கெட்டிக்காரன். அதனாலதான் புலி குத்தி வீரன். இன்னைக்குல இருந்து தரக்குடியில என் துணியை கொடுங்க. புலிய வாயா புலிய வரதுனால புலி குத்தி தேவன்னு வரைக்கும் நடக்கு. அப்ப புலி வரதுவீங்க போடா. ஒரு மிருகம் இருக்கு. என்ன பெரிய மிருகம். அதுக்கு எங்க அண்ணா அதெல்லாம் பயப்படாத. 4 கால் உண்டு. எல்லா விலங்குக்கும் பாருங்க 4 காலுதே. ஒவ்வொரு காலும் தூண் மாதிரி இருக்கு. அண்ணே இல்ல போட்டு இல்ல அதுக்கு முன்னாடி தொங்கு பின்னாடி தொங்கு. சேனமா இல்லடா நீ வாடி சொல்லுடி. என்னப்பா அதுக்கு என்ன எது தொங்கு உனக்கு? உனக்கு தொங்குதா முதல்ல? தாத்தாக்கு முதல்ல மேல இல்லடி. என்ன சொல்லுவாப்பா? அது வந்து கொசுவா மாமா. உங்களுக்கு தெரியலப்பா. தாத்தா வருமா? இங்க வா. இப்படி வாவே. தாத்தா முகத்தை பாரு. ஆளு அழகா இருக்கனா? சொல்லி புடுவேன். கேளட்டு பையில சொல்லு தாத்தா. சொல்லட்டுமா? சொல்லு. யானை. தங்க இந்த ஆள் ரவுண்டுக்காரனை ஜூம் பண்ணி எடு. யானை விட்டு ஒரு மிதிக்க சொல்லுவேன். கரெக்ட் தாயலி யானையை நான் ஏறுவேன். அப்புறம் என்ன சொல்றது? யானை வந்து உன் மண்டையை மிதிக்க. மண்டையில ஏறாது. யானை போ சொல்றேன். யானை போ சொல்லட்டுமா? நீ என்ன சொன்னாலும் கேக்குறேன் தாத்தா. கேட்கணும். கேப்பேன் போ சொல்லு தாத்தா. தாத்தா என்ன கேட்கணும்? கேப்பேன். யானை போ. போய் ஏச்சு புட்டவனே தாத்தாவை ஏச்சு புட்டவனே. நான் சும்மா சொன்னேனே நானும் சும்மா சொன்னேனே. பயமா இருக்கு தாத்தா. யானை விட்டுருவேன். பயமா இருக்கு. நான் சொல்ற மாதிரி கேளு. நீ என்ன சொன்னாலும் கேக்குறேன் தாத்தா. என்னை கல்யாணம் பண்ணிக்க. அண்ணே கிளட்டு மேல கலட்டு கல்யாணம் பண்ண சொல்றியானே. நல்லா இருக்குமா? எனக்கு பிடிக்கல. சும்மா காட்சிக்கு சொல்லு. அப்படியா? சரி கல்யாணம் பண்ணிக்கிறேன். சத்தியம் தரேன் எனக்கு. சத்தியம் பண்ணணுமா? சொல்ற மாதிரி கேட்கணும். அண்ணே சத்தியம் கேட்கிறானே. சரி அழுகாத. சரி இங்க பாரு. கிழவனாகிய தாங்களை வள்ளியாகிய நான் திருமணம் செய்து கொள்கிறேன். திருமணம் செய்து ஏன் முழுங்குற? திருமணம் செய்து கொள்றேன். சத்தியம் சத்தியம். தாத்தா கை நடுங்குது தாத்தா. உன்னை நான் கல்யாணம் பண்ணி தாத்தாவுக்கு பட்டு வேட்டி பட்டு சட்டை போட்டு உனக்கு பட்டு தாத்தா வந்து அப்படி மாப்பிள்ளை மாதிரி வருவேன். எனக்கு ஏத்த பொண்ணு எப்படி தெரியுமா? எப்படி? மேலதாளம் கேட்கும் கால விரைவில் வருக வருக என்று பெண் பார்க்க வருவேன். மேலதாளம் கேட்கும் கால விரைவில் வருக வருக என்று பெண் பார்க்க வந்தேனே. விடிய விடிய தாத்தா கம்பு முறிஞ்சு அப்ப தாத்தா கம்பு மாமா தாத்தா கம்பு ஏன் மாமா அழுகிறீங்க?
நான் வளர்த்த என் தங்கச்சி இப்படி ஒரு கிழட்டு பயலுக்கு குட்டி ஆமா அந்த கிழட்ட போய் நீ என்ன பண்ண போற? நீ தானே சத்தியம் பண்ணி கொடுக்க சொன்ன. கிழவே பொண்டாட்டி தங்கச்சி கிழவே பொண்டாட்டி கிழவே பொண்டாட்டி தங்கச்சி கிழவே பொண்டாட்டி கிழவே பொண்டாட்டி தங்கச்சி. இந்த பாட்டுக்கு ஆடுதானே. உனக்கு ஒரு கிழவே, இந்த பிள்ளைக்கு ஒரு கிழடை, உங்களுக்கு ஒரு கிழவியா? எனக்கு ஒரு 95 வயசுல அண்ணே, ராமதாஸுக்கு 105 வயசுல இருந்தா பாத்துக்கிறோம். அண்ணா அந்த கிழவனை பாத்தீங்களா? கிழவை மாதிரி தெரிஞ்சு எல்லாம் நரைச்சிருந்துச்சுலன்னு அங்க மட்டும் கருப்பா இருந்துச்சு. தட் இஸ் மீன் டிஃபிகல்ட். திரும்ப மசுரு. ஆமாண்ணே, இந்த முடி மட்டும் கருப்பாரிச்சானே வந்தா யாரு நம்மளுக்கு தெரியல, ஏதோ ஏமாத்துக்காரி மாதிரி இருக்கு. அதனால முருகனை வணங்கி சாமியை கும்பிடு. மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு, வடிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு. மனம் படைத்தேன் மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு, வடிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு. வேடனாக விருத்தனாக வந்தவன் நானே. உனக்கு என்ன வர வேண்டும்? அதெல்லாம் இருக்கட்டும், சத்தியம் செய்து கொடுத்தவன் வர வேண்டும். வருகிறார் நாரதர். பாருங்க நாரதரே, மறுபடி முதல்ல இருந்தா. கந்தன் காலடியை வணங்கினான், யாவரும் வணங்குதல் போலே. கந்தன் காலடியை வணங்கினாள், கடவுள யாவரையும் வணங்குதல் போலே. கந்தன் 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 காலடியை வணங்கினாள். தந்தை பரமனுக்கு சிவகுருநாதள், தாயார் பார்வதிதன் சக்திதானே வேளன், சிவசக்திதானே வேளன். சக்திதானே வேளன், சிவசக்திதானே வேளன். தந்தை பரமனுக்கு சிவகுருநாதள், தாயார் பார்வதிதன் சக்திதானே வேளன், சிவசக்திதானே வேளன். அண்ணனவன் கணேசள், கண்ணனவன் தாய் மாமள், கண்ணனவன் கணேசன், கண்ணனவன் தாய் மாமள்.
பெருமானே அடியனின் அன்பு வணக்கம். சுவாமி தாங்கள் சொல்வதைப் போல வேடனாக சென்று அன்னவள் மனநிலை இல்லை என்று அழிந்துவிட்டு கண்டிப்பாக என்ன செய்யலாம்? என்ன வழி? சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றி விட்டனா? நிறைவேற்றலாம் சரிதான். எல்லாம் இறைவனது சித்தம். முருகனே கிடைத்து விட்டார். ஆமா. நாளை மாற்றிக்கொள்ளவா? மாத்த முடியுமாமா? பிறகு யாரு வரம் கேட்டு பக்குவமா கேக்குறதா கேளுமா? வரேன் சுவாமிக்கு. மூத்ததாரம் இருக்கால்ல, இடைவேற கேளுமா, ஏதா கேளுமா, எல்லாமே சொல்ல முடியும். முருகா முருகா. சுவாமி எனக்கா 2 வரங்கள் வேண்டும். என்ன வர வேண்டும்? தாரத்திலும் தரத்திலும் 2ஆம் தாரமாக அமைந்தாலும் என்றுமே முதலிடம் முதல் தரம் எனக்கு மட்டுமே கிடைக்க வேண்டும். என்னுடைய பேரை முதலாவது வைத்து அழைக்கும் வர வேண்டும். பெருங்கூட்ட சிக்கலே இருக்கிறது. மூத்தவள் இருக்கும்போது இளையவளுக்கு கொடுத்தால் உலகம் என்ன செய்யும்? கொஞ்சம் சுதாரித்துக் கொள்ளுங்கள். அதுதான் உண்மை. அதுதானே அதானே. வள்ளி முதல் மனைவி தெய்வயாள் இருக்கின்றார். அப்படி இருக்கும் பொழுது நீ 2ஆம் தரம் தான். அண்ணே யாருன்னு கேட்கலாம், கேளுமா ஏதாவது. சுவாமி வரம் கொடுத்தால் தான் திருமணம் செய்து கொள்வேன். உனக்கு 2ஆம் தரம் தான். அண்ணே மாப்பிளை பாருங்க. ஊர்ல போட்டு விட 2 பேர் இருப்பாங்க. அது மாதிரி இருந்தாலும் வந்து போட்டு விட. இவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள். இவர்கள் காட்டுறாரு. நீங்க வருத்தப்படாதீங்க, கொடுத்து விடுங்க அவனுக்கு பாவம். ஏன்னா இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி, இச்சைக்குரிய விலை வள்ளி. அதேதான். உன்னை மணந்து கொண்டால் உலகம் என்னை போற்றும். வள்ளி இன்று முதல் என்றும் வள்ளி தெய்வான வெள்ளி தெய்வான என்று இந்த நாட்டு மக்களே உன்னை போற்றுவார்கள். பொதுவாகவே இந்த பூ உலகில் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கு நடப்பது அது திருமணம். இங்கே நடக்கூடியது திருக்கல்யாணம். இந்த திருக்கல்யாணத்தை காண வந்த உங்களுடைய அனைவருமே நோயற்ற வாழ்வும் குறையற்ற செல்வத்தோடு எல்லா மக்களும் சுபிச்சமாக வாழ வேண்டும். மணமகளையும் நீங்க எல்லாம் வாழ்த்து வேணும் இல்லையா? சுவாமி புத்தி சரியில்லாம தெரியுது இந்த பிள்ளை. கல்யாணம் பண்ணிக்க. இல்ல இந்த பிள்ளை அரை லூசா இருக்கு, முழு லூசா ஆக்கிருங்க. அலைகடல் ஒரு நாளும் வற்றாத உலகினிலே ஆடவன் வருவதற்கு தடையேது உலகினிலே. தங்கத்தின் நிறமுயங்கும் மாறாது மாறாது மாறாது. பசும்பொன் சிங்கத்தின் புகழ் எங்கு மறையாது. பசும்பொன் தங்க திலகமடா பாரோ தோற்றும் வரடா. பசும்பொன் தங்க திலகமடா பாரோ தோற்றும் வரடா. உலகம் போற்றும் தலை வரடா தம்பி உக்கிர பாண்டிய குரல் வரடா. உலகம் போற்றும் தலை வரடா தம்பி உக்கிர பாண்டிய குரல் வரடா. பசுப்பன் தந்தே திலகமடா. திருமகன் தேவதானடா. பசுப்பன் தந்தே திலகமடா பாரோ தோற்றும் புகழ் வரடா. பொன்னாசை வேண்டாம் என்று பொன்னாசை வேண்டாம் என்று கருணை மனித தேவதானடா. பசும்பன் தந்தே
பாண்டியர் புதல்வரடா. நல்லவர்க்கு நல்லவரா நாடு போற்றும் தாமரை. நல்லவர்க்கு நல்லவரா நாடு போற்றும் முத்தமரா. தேன் தமிழ்நாட்டின் திலகமலா, தேன் தமிழ்நாட்டின் திலகமலா. தம்பி தெய்வீக திருமகன் தேவதானடா, நம்ம தெய்வீக திருமகன் தேவதானடா. பசும்பன் தந்த திலகமலா ஆரோ போற்றும் புகழ்வரடா. உலகம் போற்றும் தலைவரடா தம்பி இத பாண்டியர் புகழ்வரடா. பசும்பொன் தந்த திலகமலா. நாளை செழிக்க வேணும் நல்ல மழை பொழிய வேணும். நாளை செழிக்க வேணும் நல்ல மழை பொழிய வேணும். ஊரு செழிக்க வேணும் தங்கமே ஊரால வாழ வேணும். பட்டி பெருக வேணும் பால்பான பொங்க வேணும். பட்டி பெருக வேணும் பால்பான பொங்க வேணும். ஊத்து பெருக வேணும் தங்கமே ஊரால வாழ வேணும். எங்கள ஸ்ரீராம ரூபமுரளி சுபமங்களவி சுபமங்களவி தவத்திரி டிடி சங்கரதாசாமி வாழ்க வாழ்க. இந்த நாடகத்தை கண்டுகளித்த சுற்றுவட்டார நாடகக்கலா ரசிக பெருமக்களுக்கும் தரக்குடி கிராம பொதுமக்களுக்கும் மற்றும் தேவர் பேரவை இளைஞர்களுக்கும் பூலித்தேவர் இளைஞர் பேரவை அன்பு உள்ளத்திற்கும் தாய்மார்களுக்கும் எங்களது கலைக்குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நாடகத்துக்கு மிக அற்புதமாக எங்களது நாடக உலகத்திலே செல்லப்பிள்ளையாக விளைந்து கொண்டிருக்கும் வீரசோளம் கண்டெடுத்த அப்துல் நாசர் அண்ட் காசிம் அன்பு மாமா அவர்களுக்கும் அன்பு தோழர்களுக்கும் அது பணிபுரியும் அன்பு ஆபரேட்டர் அவர்களுக்கும் எங்களது கலைக்குழு சார்பாக நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.